யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய. நீங்கள்லாம் பல பேர் இந்த கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பகவான் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தி மாநகரத்தில் தன்னுடைய தம்பிகள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனோடு சேர்ந்து சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருந்த காலம் அயோத்தி மாநகரில். அப்போது அவர் பல துறைகளை வைத்திருந்தார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இலாகா வைத்திருந்தார். அந்த இலாகா சிறப்பாக செயல்பட்டது. இது எல்லாத்தையும் மீறி பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். தினம் தினம் யாராவது தன்னுடைய குறைகளை, குற்றங்களை, கவலைகளை இங்கே சொல்ல வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள உட்கார வச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யாருக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன குற்றம் இருந்தாலும் சரி, யாராவது என்னை தேடி வந்து என்னோட சொல்லுக்கு வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தார். தினமும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய அரசவை நேரம் முடிந்த பிறகு அந்த துறை சம்பந்தப்பட்ட ஆள்கள்கிட்ட வந்து கேட்பார், யாராவது வந்தாங்களா குறை சொல்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ இல்லை பிரபு, யாரும் வரல அப்படின்ட்டுவாங்க. ராமபிரான் அடிக்கடி இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படி கேட்க வரச்சில் அந்த வாயில் காவலர்கள்லாம் சொல்கிறாங்க, பிரபு உங்களுடைய ஆட்சி காலத்தில் யாருக்கு என்ன குறை இருக்க போகுது, யாருமே வரல அப்படிம்பார். ராமபிரான் சிரிச்சுட்டே போயிடுவார். யாருக்கு எந்த குறையும் இல்லை, அதனால தான் அது ராமராஜ்யம் அப்படிம்பாங்க. ராமராஜ்யம்னா அதில் யாருக்கும் எந்த குறையும் இருக்காது, எந்த குற்றமும் இருக்காது. ஒரு நாள் பகவான் ஸ்ரீ ராமபிரான் இதே போல் வழக்கம் போல் வந்து கேட்க வரார், யாருக்காவது ஏதாவது குற்றம் குறைகள் சொல்ல வந்தாங்களான்னு கேட்குறப்போ, பிரபு இன்னைக்கு ஒரு அதிசயம், ஒரு நாய் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னது, இந்த உலகத்தில் என்னுடைய ஆட்சியில் மனிதர்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் இல்லை, ஒரு நாய் குறை சொல்ல வந்திருக்கா, சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாய் உள்ள வருது ராமபிரான்கிட்ட குறை சொல்றதுக்காக. பார்த்தா அதுக்கு உடம்பெல்லாம் ரத்த காயமாக இருக்கு. பகவான் ராமனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு நாய் வருது, அப்படி உடம்புல நிறைய ரத்த காயங்கள் இருக்கு, என்ன பிரச்சனையா இருக்கும்னு நாய்கிட்ட கேட்குது. என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த கோலம் அப்படின்னு. இந்த நாய் சொல்லிச்சுது, பிரபு நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க, எனக்கு ஒரு தெருவில் கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிது, நான் பாட்டுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு முனிவர், ஒரு சாமியார் ஒருத்தன் வந்து என்னை அடின்னு அடித்து என்னை இந்த மாதிரி ரத்த கலரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ராமருக்கு கடும் கோபம். ஏங்க அது பாட்டுக்கு அந்த நாய் தெருவில் கிடந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, ஒரு சாமியார் ஒரு துறவி வேடத்தில் வந்தவன் இந்த நாயை போட்டு இப்படி அடிச்சு அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டார். அந்த சாமியாரை நாயை அடித்தவனை பிடிச்சி கொண்டு ராமர் முன்னாடி விட்டாங்க. அவன் உண்மையிலே நம்ம சில டுபாக்கூர் துறவி மாதிரி அவனை இருக்கிறான், டுபாக்கூர் சாமியார் மாதிரி இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டார், ஏன்பா அந்த நாயை அடிச்சியா அப்படின்னார். ஆமாம் பிரபு நான் அடித்தேன். ஏன்னா ராமர் காலத்தில் தப்பு நடந்தாலும் எல்லாரும் உண்மையை தான் சொன்னாங்க, யாரும் பொய் பேச மாட்டாங்க. ஆமாம் பிரபு நான் அடித்தேன். ஏன்பா அடித்தேன்னாங்க. பிரபு எனக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்கேயுமே நான் 4 வீட்டுக்கு போனேன், எனக்கு கிடைக்கல, நாய்க்கு சாப்பாடு கிடச்சிட்டு தின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் பொறாமல் வந்துருச்சு. பார்த்தேன், கல்லெடுத்து 5-6 எறிஞ்சேன், உனக்கு மட்டும் சாப்பாடு கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கலேன்னு எரிஞ்சேன் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். அந்த ரிஷி அந்த சாமியார் சொன்னார். உடனே ராமருக்கு கோபம் வந்து, இவனு சிறை தண்டனை கொடுங்க அப்படின்ட்டார். நாய் சொல்லிச்சுது, பிரபு இந்த தண்டனையில் எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் தண்டனையை மாற்றி வழங்கணும், நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நாய் சொல்லிச்சுது. பிரபு எனக்கு இந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லை, வேற தீர்ப்பு கொடுங்கன்னு. ராமபிரான் கேட்டார், வேற என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னாச்சு. இவனுக்கு சிறை தண்டனையெல்லாம் கொடுக்காதீங்க, மரண தண்டனையெல்லாம் கொடுக்காதீங்க, நான் ஏன் இந்த கதிக்கு ஆளானேன் தெரியுமா, என்னை ஏன் அடித்தான் தெரியுமா, நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்த என்ன, சிவனேன்னு சாப்பிட்டுட்டு இருந்த என்ன, இவன் ஏன் என்னை அடித்தான் தெரியுமா, அந்த காரணம் எனக்கு தெரியும். அப்போது ராமபிரான் கேட்டார், என்ன காரணப்பான். நான் போன பிறவியில் ஒரு கோயிலில் குமாஸ்தாவாக இருந்தேன், கோவிலில் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன், கோயில் சொத்தை கொள்ளையடித்தேன், கோயில் பணத்தை எல்லாம் திருடினேன், கோயிலில் இருந்த நகைகளெல்லாம் களவாடினேன். அதனுடைய விதி இந்த பிறவியில் நான் நாயா சோத்துக்கு அலைஞ்சி தெருவா நாயா சோத்துக்கு அலைஞ்சி கிடைச்ச பிச்சை சோத்தை தின்னாலும் ஒருத்தன் வந்து என்னை அடிச்சுட்டு ரணகளமாக ஆக்கிட்டான். அப்போ நீங்கள் இவனுக்கு சிறதண்டனை கொடுத்தா எனக்கு திருப்தி இல்லை, அப்போ என்ன செய்யணும், இவனையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தா ஆக்குங்க, எனக்கு அப்போ தான் நிம்மதி அப்படின்னுச்சு. ஏன்பா சிறை தண்டனை தானே பெரிய தண்டனை, கோயிலுக்கு தர்மகர்த்தா ஆக்குனா அவன் நல்லா தானே இருப்பான் அப்படின்னுச்சு. ஆமாம் பிரபு நல்லா தான் இருப்பான், கோயிலில் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க, தர்மகர்த்தா ஆக்குங்க, நிச்சயமாக அவனும் என்ன மாதிரி கொள்ளையடிப்பான், அவ்வளோ தப்பும் பண்ணுவான், அவ்வளோ சேட்டையும் பண்ணுவான், அடுத்த பிறவியில் நான் அவனை கல்லால் அடிக்கணும், நாயாக பிறந்து நிற்பான், கல்லால் அடிக்கணும் பிரபு, அல்ல இந்த தண்டனை நீங்கள் அவனுக்கு கொடுங்கன்னு அந்த நாய் சொல்லிச்சு.
பகவான் ராமபிரானும் குற்றவாளியினுடைய கோரிக்கையை ஏற்று அதே தண்டனை கொடுத்தார். அன்பானவர்களே, இங்கே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தாலும், நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தின் மூலமாக பாதிக்கப்படுபவர் இறைவனிடத்திலே என்ன வேண்டுகிறாரோ அது உங்களுக்கு நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கோயில் கட்டுறான்னு வையேன், ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கோயில் கட்டுறச்ச கொத்தனார், சென்ட்ரிங்காரன், வெல்டிங்காரன், சிலை செய்கிறவன், கல் அடிக்கிறவன், மண் அடிக்கிறவன் எல்லாம் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போவான்ல. ஏன்னா அவன் வேலை செய்யணும். தரை போடுறவன், டைல்ஸ் ஓட்டுறவன், கல் பதிக்கிறவன் எல்லாம் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போவான். எல்லாம் முடிஞ்சு குடமுழுக்கு விழா நடந்த பிறகு, கும்பாபிஷேகம் நடந்த பிறகு யாரும் போக மாட்டாங்க. பூசாரி மட்டும்தான் உள்ளே போவான். இப்போது நீ வெளியே நின்றுட்டு ஃபுல்லாக அந்த பூசாரியை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், எல்லாம் சல்லு புல்லுன்னு என்னால பண்ணிக்கிட்டு இருக்க, கிறுக்கு பயல, அப்படி பண்ணாதல, இப்படி பண்ணாதல, நான் எப்போ அடிச்சிருவோம், ஒழுங்கா பூஜை வேலை, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன் வையன். இந்த பூசாரி உள்ள பூஜை வைக்க சொல்லலாம் சாமிகிட்ட சொல்லுவான், என்னை காண விட மாட்டேங்கிறானுங்க சாமி, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வைக்கிறேன், இந்த பயலுக்கு வெளியே இருந்து என்னை என்ன பாடுபடுத்துறானுங்க, என்னை நிற்க விட மாட்டேங்கிறான், என்னை பூஜை வைக்க விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லச்சில அந்த பூசாரி உள்ள அழுக்கு புழுக்கு பண்ணி போட்டிருந்தாலும், ஒழுங்கா பூஜை வைக்கலனாலும், அந்த சாமியினுடைய முதல் கோபம் உங்கள் மேலே தான் திரும்பும். இந்த சாமியினுடைய முதல் கோபம் பூசாரிக்கு மேலே திரும்பாது, உங்கள் மேலே தான் திரும்பும். அப்போ அவன் இதே போல் அவனையும் நீங்கள் கோயில் குமஸ்தா ஆக்குங்க, கோயில் நிர்வாகத்தில் வைங்கன்னு அவன் வேண்டனாம்னா அடுத்த பிறையில் உங்களையும் அவர் இதே போல் கோயில் பூசாரி ஆக்கி விட்டுருவார். நீங்கள் இதே போல் சல்லு புள்ளுன்னு எவன்ட்ட அடி பேச்சு கேட்டு 4 அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது நாம் எக்காரணம் கொண்டும் நல்லோர்களுடைய இல்லை நான் மோசமானவர்களுடைய வாயிலிருந்து ஒன்று வாங்கக்கூடாது, வாயிலிருந்து ஒன்று வாங்கி கட்டக்கூடாது. அப்போ எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்கணும். சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் யாருக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ராமனுடைய ஆட்சியிலே இதுதான் நடந்திருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசக்கார ஆட்சியிலையும் இதுதான் நடக்கும் நமக்கு. அதனால் எல்லோரும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக இருக்கணும். அதில் யாரையும் நம்ம குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவார். அதே போல் நம்ம பகவான்கிட்ட அந்த சித்தத்தை விட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இதுதான் ராமாயணம் நமக்கு உணர்த்துவது. யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயர்.